நேற்றும் இன்றும் என்றும் மாறாது வீற்றிருக்கும் பரலோக தகப்பனின் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நம் இரட்சகர் மெய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். ஒரு போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு இராணுவ அதிகாரி தன் போர் வீரர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை பார்வையிட சென்றிருந்தார். அவர் எதிரிகளுக்கு எதிரான சுவர் போன்ற ஒரு இடத்தில் நின்று கொண்டு எதிரியின் படைகளை பார்க்க சென்றார். அப்பொழுது அந்த இராணுவத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள், இந்த இடத்தில் நீங்கள் குனிந்து செல்ல வேண்டும், எதிரிகள் சுடுவார்கள் என்று எச்சரித்தனர். ஆனால் அவரோ ஒரு யானையே நின்றாலும் அவ்வளவு தூரத்தில் இருந்து எதிரிகளுக்கு தெரியாது என்று கூறியவாறு பார்வையிட்டு கொண்டிருந்தார். அவர் சொல்லி முடிக்கவும் அவர் மேல் எதிரியின் ஒரு குண்டு பாய்ந்தது. அந்த இடத்திலேயே உயிரிழக்க நேரிட்டது. எதிரியை குறித்து அத்தனை தவறாக எடை போட்டார். அதனால் அவர் உயிருக்கே ஆபத்து வந்தது. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. நீங்கள் எத்தனை ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை சோதனைகளை ஜெயித்தவர்களாக இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுகிறது விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று. சத்ருவுக்கு எதிராக நம்மை காத்துக்கொள்வதில் நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ரயிலில் போய் ஏறி காலை வரை தூங்கி பின் நம் இடத்திற்கு செல்லும் சொகுசான வாழ்க்கை அல்ல. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. தேவன் நமக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை எதிராளியாயிருக்கிற பிசாசானவன் அறிவான். தான் ஒரு விழுந்து போன தூதன் என்பதையும் பரலோகத்தில் தான் இழந்த இடத்தை கர்த்தருக்குள் ஜீவிக்கிற பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அவன் அறிவான். ஆகவே பரிசுத்தமாய் ஜீவிக்கிற எந்த ஒருவரையும் அவன் விட்டு வைக்க விரும்புவதில்லை. உலகம், மாமிசம், பிசாசு இதன் கீழ் அனைவரையும் சிக்க வைக்க அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை இவைகளை கவர்ச்சியாக்கி பரிசுத்தவான்களை இழுக்க பார்க்கிறான். அநேக பரிசுத்தவான்கள் இவற்றிற்கு விழுந்து போனார்கள். தாவீது ராஜா கர்த்தரையே தஞ்சமாக கொண்டவர், கர்த்தரின் இருதயத்திற்கு ஏற்றவராக இருந்தவர். இந்த பாவங்களில் ஒன்றில் விழுந்து போனார். ஆகவே நாம் சாத்தானின் தந்திரங்களை லேசாக நினைத்து அவன் என்ன செய்ய முடியும் என்று சாதாரணமாக நினைத்தால் விழுந்து போகும். வசனம் எச்சரிக்கிறது போல தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருந்து சத்துரு வெறிக்கும் வழியில் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நாம் வலையில் விழாதபடி நம் கால்களை சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்பது உண்மையாயினும் நாம போய் விழும்போது மனிதனுடைய சித்தத்திற்கு மாறாக அவரால் எதையும் செய்ய முடியாது. அவரவருக்கு சுய சித்தம் இருப்பதால் அதன்படி அவர்கள் செய்யும்போது கர்த்தரால் அந்த நேரத்தில் பாவத்தில் இருந்து தடுத்து நிறுத்த முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஒரு பரிசுத்தவான் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்பானால் அதன் முடிவு மரணமே. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்வில் மரணம் ஏற்படும். பரிசுத்த ஆவியானவர் அவனிடமிருந்து எடுக்கப்பட்டு போவார். ஆனால் அவனோ அதை அறியாமல் இன்னும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று தொடர்ந்து பாவத்திலும் பரிசுத்தத்திலும் மாறி மாறி இருப்பானால் அவன் முடிவு பரிதாபமாக இருக்கும். மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே
அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை. பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. நீதிமான் தன்னுடைய நீதியை நம்பி, நான் இத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன், நான் இந்த ஒரு முறை தவறை செய்வதனால் என்ன? கர்த்தர் அதை ஒன்றும் பெரிதாக நினைத்து கொள்ள மாட்டார் என்று தன் நீதியை நம்பி பாவம் செய்வானானால் கர்த்தர் திட்டவட்டமாக எச்சரிக்கிறார். அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். ஆகவே நிற்கிறோம் என்று நினைக்கிற ஒருவரும் பாவத்தில் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருந்து நம்மை காத்துக்கொள்வோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அந்த இரக்கத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு கொடான கொடி நன்றியை எடுக்கிறோம் தகப்பனே. சத்ருவானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்பதை அறிந்து பரிசுத்தவான்களை விழத்தக்கதாக கிரியைகளை செய்து கொண்டிருக்கும் இந்த கொடிய நாட்களில் தாங்கள் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. எங்களுக்கு உம்முடைய கிருபை போதுமே ராஜா. இந்த பாழ் உலகத்தின் இச்சைகளிலிருந்தும் கவர்ச்சிகளிலிருந்தும் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உம்முடைய கிருபை போதும் தகப்பனே. கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருப்பதால் நாங்கள் பாவம் செய்து கைவிடப்பட்டவர்களாக போய்விடாதபடிக்கு எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாக காத்துக்கொள்ள தேவன் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்கள் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all.